ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்ய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகிகள், மூத்த ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது சிவபாபா, பிரம்மா பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா அகமதாபாத், அதாவது மகாதேவ் நகரிலிருந்து பிரம்மா குமாரி சந்திரிகா சகோதரி அவர்கள் இன்றைக்கு பாக்ய விதாதாவிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு சொல்ல போகின்றார். யாரு? பிரம்மா குமாரி சந்திரிகா சகோதரி. இவருடைய லௌகிக அக்கா தான் வேதாந்தி பெகன். சவுத் ஆப்பிரிக்காவில் டைரக்டாக இருக்கின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவரை பற்றி. 1965 ஆண்டினுடைய விஷயம் இது. அன்றைய நாளுடைய அனுபவத்தினை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்மா முகூர்த்தம் வேற, பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க, 4 மணிக்கு, அதாவது 3:30 மணிக்கு மேல. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏறக்குறைய 3:30 மணிக்கு நான் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். அப்போ ஈஸ்வரிய சிந்தனைகளில் மூழ்கியிருந்தேன். அப்பொழுது வெள்ளை ஒளி உடல் உடைய மனிதருக்குள், அதாவது சிகப்பு நிற ஒளி பிரவேசமாவதை கண்டேன். சிகப்பு நிற ஒளி என்பது என்ன? சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வருகிறார். சில நொடிகளுக்கு பிறகு அந்த கவர்ச்சிகரமான சொரூபம் என்னருகே வந்தது. அப்போ நான் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னுடைய தலை மீது கை வைத்து, மகளே, நான் பாரதத்திற்கு வந்துள்ளேன், நீங்கள் என்னை தேடிக் கொள்ளுங்கள். அதாவது மிகவும் தெளிவான தொனியில் 2 முறை இந்த வார்த்தையை நான் கேட்டேன். அப்பொழுதிலிருந்தே நான் தியான நிலையில் பார்த்தவரை கண்டிப்பாக, அதாவது சாகார ரூபத்திலும் பார்ப்பேன் என நான் பல சத்சங்கங்கள், தர்ம குருக்கள், தர்ம பிரச்சாரம் செய்பவர்களை தேடி செல்ல ஆரம்பித்தேன். நிறைய சத்சங்களுக்கு சென்று அலைந்த பின்பும் எனக்கு அந்த திவ்ய புருஷனுடைய தரிசனம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சில மாதங்களுக்கு பிறகு எங்களுக்கு அருகாமையில் பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய சார்பாக 7 நாள் கோர்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எனக்கும் அதில் கலந்து கொள்ள அழைப்பிதழ் கிடைத்தது. அந்த அழைப்பினை கொடுக்க வந்தவர்கள் இங்கு உங்களை போன்ற சின்னஞ்சிறிய சகோதரிகள் சுயம், அதாவது கடவுளுடன் சந்திக்க வைப்போம் என உறுதி செய்கிறார்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள் அப்படின்றோ என்னிடம் சொன்னார்கள். எங்களை சுற்றி இருந்தவர்களுக்கு நாங்கள் அதிக பக்தி செய்கின்றோம் என தெரிந்தே இருந்தது. அவர்களுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா சகிதமாக, அதாவது முழு குடும்பமே 7 நாள் கோர்ஸ் எடுத்துக் கொள்ளலாம் என தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆனால் நானோ இன்றைய காலத்தில் இப்படி பகவானுடைய பெயரால் அதிகமானோர் புறப்பட்டு விட்டார்கள் என கூறி மறுத்துவிட்டேன். எனக்கு யார் மீதும் நம்பிக்கையும் இல்லை. கடவுளை அடைவதற்கான வேறு எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை என அப்படி இருந்து கொண்டே இருந்தேன். அப்போ எங்களுடைய குடும்பத்திலிருந்து தினமும் சென்று வர ஆரம்பித்தார்கள். ஆனால் வந்து எனக்கு எதுவும் சொல்லவில்லை. கடைசியில் ஒரு நாள் அப்பா வந்து,
மகளே, நீ வா, உனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அன்று நான் அப்பாவுடன் சென்றேன். அப்போ அந்த கல்ப விருட்சத்தினுடைய பாடம் நடந்து கொண்டிருந்தது. அந்த படத்தில் பிரம்மா பாபாவுடைய உருவத்தை பார்த்தேன். இவர் உடலில் பரம்பித பரமாத்மா வந்து கீதா ஞானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என சொல்வதை கேட்டேன். இந்த விஷயத்தை கேட்டவுடன் எனக்கு சில மாதங்களுக்கு முன் அதாவது இந்த நாற்காலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது வெள்ளை ஒளி உடைய மனிதருக்குள் சிகப்பு நிற ஒளி பிரவேசமாவதை அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து விட்டேன். அந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. என்னுடைய மனதோ இவரே 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 தான். எந்த உருவத்தை நான் இவ்வளவு நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேனோ அது இவரே தான் என என்னுடைய மனதிற்குள் அந்த சப்தம் வந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில என்னால் 7 நாள் கோர்ஸ் கூட முடிக்க முடியவில்லை. அதாவது வெறும் கல்ப விருட்சம் அந்த 3 உலகத்தினுடைய பேரில் மட்டுமே கேட்டிருந்தேன். இதற்கு இடையில் வியாழக்கிழமை அன்று சத்குருவான் சொல்லுவாங்க, வியாழக்கிழமை அன்று அகமதாபாத் பால்டி சேவை நிலையத்திற்கு போக வேண்டியதா ஆயிற்று. அப்பொழுது அகமதாபாத்தில் ஒரே ஒரு சேவை நிலையம் தான் இருந்தது. அந்த சேவை நிலையம் இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது. அங்கே திறந்த கண்களோடு யோக பயிற்சி செய்யக்கூடிய விதம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னுடைய லௌகீக பெரிய சகோதரி ரஞ்சனா, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ரஞ்சனா பற்றி, வேதாந்தி பகன். இவர் வந்து ஆப்பிரிக்காவில் ஈஸ்வர சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேதாந்திரி, என்னுடைய லௌகீக மூத்த சகோதரி. சகோதரியுடைய கண்களை பார்க்க வேண்டும். அந்த யோகத்தில் கண்களை திறந்து வைக்க வேண்டும். அப்போ முன்னால் இருக்கக்கூடிய எல்லா சகோதரியுடைய கண்களை பார்க்க வேண்டும். உள்ளுக்குள் நான் ஆத்துமா, நான் பிரகாச சுரூபமாக இருக்கிறேன் என கூற வேண்டும் என எனக்கு சொன்னார். அப்போ நானும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சில நொடிகளில் டிரான்ஸில் நான் சென்று விட்டேன். அப்படி என்று அகமதாபாத் மகாதேவ் நகரிலிருந்து பிரம்மகுமாரி சந்திரிகா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். இப்படி நான் டிரான்ஸில் அந்த தியானத்தில் சென்று விட்ட பிறகு நான் அந்த டிரான்ஸ் நிலையில், அதாவது பிரம்மா பாபாவை பார்த்தேன். நான் அவரை கட்டி கொண்டேன். அப்போ பாபா சொன்னார், வந்து விட்டாயா மகளே அப்படின்ட்டு என்னிடம் சொன்னார். அதற்கு நான் ஜி பாபா அப்படின்றேன். அதற்கு தமிழ் வந்து ஆமாம் பாபா அப்படின்ட்டு சொல்வது உண்டு. பிறகு எனக்கு அந்த புது சத்திய உலகத்தினுடைய சுயம்பரம், அந்த சத்திய உலகத்தினுடைய நடனம், அந்த சத்திய உலகத்தினுடைய கோபகோபிகள் போன்ற காட்சிகள் எனக்கு கிடைத்தது. அப்போ நிறைய நேரம் வதனத்திலேயே கழித்துக் கொண்டே இருந்தேன். பிறகு பாபா சொன்னார், என்ன சொன்னாரு? மகளே, இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பாபா, நான் இங்கேயே தான் இருப்பேன், வேறு எங்கு செல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன். அதற்கு பாபா இப்படி என்னிடம் சொன்னார், மகளே, இதுவோ சூட்சும உலகம், இங்கே நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் சென்று பாபாவிற்கு அதிக சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொன்னார் சூட்சும வதனத்தில். நான் பாபாவுடைய விஷயத்தை விட என்னுடைய விஷயத்திலே பிடித்து கொண்டே இருந்தேன். இல்லை பாபா, நான் இங்கேயே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த டிரான்ஸ்லேயே, அதாவது தியானத்திலேயே என்னுடைய அழுகை ஆரம்பித்து விட்டது. நான் மிகவும் அழுது கொண்டே இருந்தேன். அப்பொழுது பாபா இப்படி சொன்னார் என்னிடம், மகளே, எப்பொழுது நீங்கள் பாபாவை மனதார நினைக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களை என்னிடம்
வதனத்திற்கு அழைத்துக் கொள்வேன் என பாபா உனக்கு வாக்களிக்கின்றார் அப்படின்னு என்னிடம் சொன்னார் வதனத்தில். பிறகு தினமும் காலை 5 மணிக்கு வதனத்திற்கு பாபாவிடம் செல்வதற்கான நியமம் ஆகிவிட்டது எனக்கு. நான் வதனத்தில் பாபாவிடமே 7 நாள் கோர்ஸ் எடுத்தேன். சாகார முரளி கேட்பதற்கு முன்னமே நான் வதனத்தில் பாபாவிடமிருந்து பல முரளிகள் கேட்டேன். பாருங்கள், அப்போ பாபா சாகாரத்தில் இருந்தாலும் கூட அல்மைட்டி பாபா பிரம்மா பாபாவுடைய ஆகார அந்த சொரூபத்தினால், அதாவது ஒளி உடல் குழந்தைகளுக்கு எவ்வளவு சேவை செய்து பாலனை செய்தார் தெரியுமா? எவ்வளவு அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில காட்சிகள் கிடைத்த 6 மாதத்திற்கு பிறகு நான் மவுண்ட் ஆபுக்கு வந்தேன். பிரம்மா பாபாவை சாகாரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கையில் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் பாபாவிடம் என்னுடைய அனுபவத்தை வர்ணித்தேன். சொன்னேன், பாபா, நீங்கள் எனக்கு உங்களுடைய காட்சியை காண்பித்தீர்கள் அப்படி என்று சொன்னேன். அதற்கு பாபா மிகவும் பணிவோடு, மகளே, சிவபாபா காட்சி காண்பித்திருப்பார். இந்த பாபாவிற்கு ஒன்றும் தெரியாது. அதாவது பிரம்மா பாபாவிற்கு. பாபாவுடைய இந்த பதிலை கேட்டு பிரம்மா பாபா தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் இருக்கின்றார். அதாவது செய்பவர் சிவபாபா தான் என்று கூறுகின்றார் என எனக்கு முதலில் தோன்றியது. கடைசியாக அந்த சாகார பரிசாவுடன் சந்திக்கக்கூடிய அந்த நாள் எனக்கு வந்தது. முதல் முறையாக நான் மதுபன் சென்ற பொழுது எனக்கு வயது 18 மட்டுமே. நான் பட்ட படிப்பிற்கான கடைசி வருடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். மகளே, இந்த ஜென்மத்தினுடைய முழு கர்ம கதையை அப்பாவிற்கு கூறிவிடுங்கள் என பாபா சொன்னார். நான் என்னுடைய முழு வாழ்க்கை கதையும் பாபாவிற்கு சொன்னேன். சிறிய சிறிய தவறுகளை கூட நினைவு செய்து பாபாவிற்கு என் முழு கணக்கையும் ஒப்படைத்தேன். அதை கேட்ட பிறகு, மகளே, உங்கள் மூலமாக மிகப்பெரிய பெரிய மனிதருடைய சேவை நடக்கும் என எனக்கு வரதானம் கொடுத்தார். இந்த வரதானங்கள் என் வாழ்க்கையில், அதாவது நடைமுறையில் நிகழ்வதை நான் பார்த்தேன். எப்பொழுதெல்லாம் இது போன்ற சூழல்கள் வருமோ, பாபா மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த வரதானங்கள் அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் உண்மையோடு பாபாவிற்கு என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னேன். அதற்கு பலனாக பாபாவிடமிருந்து எனக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்று அழகாக அகமதாபாத்திலிருந்து, மகாதேவ் நகரிலிருந்து பிரம்மா குமாரி சந்திரிகா தீதி அவர்கள் யூத் விங் அதன் மூலமாக இப்பொழுது சேவை செய்து கொண்டு வருகின்றார். எப்பொழுதிலிருந்து நான் பாபாவை பார்த்தேனோ, அப்பொழுதிலிருந்து இந்த பாபா தான் என்னுடைய அனைத்தும் என்ற நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு அடியும் சரி, பாபாவுடைய கட்டளைப்படியே எடுத்து வந்தேன். அப்போ கல்லூரியினுடைய படிப்பின் நேரம் நான் NCCயில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதாவது டில்லியில் நடக்கக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்பு பரேடுன்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த அணிவகுப்பு பங்கேற்பதற்காக நான் 1 மாதம் டில்லிக்கு பயிற்சிக்காக செல்ல வேண்டியிருந்தது. அதற்காக பாபாவிடம் ஆலோசனை கேட்பதற்காக நான் அகமதாபாத்திலிருந்து அபு வந்து பாபாவிடம், பாபா, நான் 1 மாதம் அணிவகுப்பிற்காக டில்லி செல்ல வேண்டும். அங்கு 1 மாதம் தங்க வேண்டியிருக்கிறது. என் சாப்பாடு, தாரணை எல்லாம் எப்படி செய்வது என கேட்டேன். அவ்வளவு கேட்ட பிறகு பாபா என்னிடம், நல்லது மகளே,
உனக்கு ட்ரில் செய்ய வருமா? அப்படி என கேட்டார் என்னிடம். இன்று இரவு வகுப்பில் பாபாவிற்கு காண்பிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். இப்படி கூறிய பிறகு லட்சு சகோதரி அழைத்து மகளுக்கு காவல்காரர் அணியும் வகையில் புதிய ஆடை எடுத்து இவருக்கு தர வேண்டும் அப்படி என்றார். நானும் அப்போ மிகவும் மகிழ்ந்து விட்டேன். ஏனென்றால் நான் மாலை பாபாவிற்கு செய்து காட்டப் போகின்றேன். அப்போ பக்கத்தில் உள்ள லட்சு சகோதரி எனக்கு 3 ஜோடி புதிய ஆடைகளை கொடுத்தார். நான், வேதாந்தி சகோதரி மற்றும் என்னுடைய தோழி என நாங்கள் மூவர் அங்கே இருந்தோம். இரவில் பாபா வகுப்பு முடித்தவுடன் பாபா அகமதாபாத்திலிருந்து வந்திருக்கின்ற மகள்கள் இன்று ட்ரில் செய்து காண்பிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு நாங்கள் சிறிய ஹாலில் ட்ரில் செய்து பாபாவிற்கு சல்யூட் அடித்தோம். அப்போ பாபா மிக அதிகமாக புகழ்ந்து, உங்களை போன்ற மகள்கள் ஆன்மீக ட்ரில் செய்ய கற்றுக்கொண்டால் பாபாவுடைய பெயர் புகழ் ஓங்கிவிடும் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு. நாங்கள் மிகவும் மகிழ்ந்து விட்டோம். அன்று இரவு பாபாவிற்கு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்கிவிட்டோம். ஆனால் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. அப்போ மறுநாள் விடிய காலையில் முரளி வகுப்பிற்கு பிறகு பாபாவிடம் சென்றேன். நான் பாபாவிடம், பாபா நான் டெல்லி சென்றால் நான் எங்கு இருப்பேன் அப்படி என்று கேள்வி கேட்டேன். நான் எங்கு எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டேன். பாபா, அதாவது பிரம்மா பாபா புன்சிரித்தபடியே என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, மகளே, உங்களை போன்ற மகள் 1 மாத நேரத்தை வீணடிப்பார்களா என்ன அப்படின்னு கேட்டார். உங்கள் நேரம் வீணாகுவதை பாபா விரும்பவில்லை அப்படி என்றார். பாபாவின் இந்த விஷயத்தை கேட்டவுடன் நான் பாபாவிடம், நல்லது பாபா, நீங்கள் விரும்பவில்லை என்றால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு பாபா என்னை அழைத்து, பாருங்கள் மகளே, இந்த குமார் அக்கா, அதாவது தாதி பிரகாஷ்மணி டூரில் செல்கிறார்கள். நீங்கள் அவரோடு செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். உங்களுடைய அப்பா அதற்கு அனுமதி தருவாரா அப்படின்னு கேட்டார். அதற்கு ஆமாம் பாபா அப்படின்றேன். அப்போ அதனால் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடன் நான், அதாவது வேதாந்தி சகோதரியுடன் பாபா டூர் புரோகிராம் ஏற்பாடு செய்தார். என்னவெல்லாம் பெரிய பெரிய சேவை நிலையங்கள் இருந்தனவோ, அதாவது ஜெய்ப்பூர், ஆக்ரா, டெல்லி, லக்னோ, கான்பூர், போபால் போன்ற இடங்களுக்கெல்லாம் தாதி பிரகாஷ்மணியுடன், அதாவது தாதி குமாரக்காவுடன் சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்வினால் நம்முடைய எதிர்காலம் பற்றி திட்டம் பாபாவோடு எவ்வளவு தெளிவாக உள்ளது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அடுத்தது, பாபாவுடைய கட்டளை கடைப்பிடிப்பதால், அதாவது ஒரு சிறிய தியாகத்திற்கு மாற்றாக பாபா நமக்கு எவ்வளவு பெரிய அழகான வாய்ப்பு கொடுத்து நம்முடைய பாக்கியத்தில் ஒரு விசேஷமான பாகத்தை நிச்சயித்து விட்டார் என எனக்குள் அடிக்கடி மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்போ நான் தாதியுடன் 21 நாட்கள் இருந்து என்னவெல்லாம் பிராப்தி அடைந்தவனோ அது வர்ணிக்க முடியவே முடியாது. இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில 1967ஆம் வருடம் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஒரு இடத்தில் வேலைக்காக, அதாவது இன்டர்வியூ, தமிழ் நேர்காணல் சொல்லுவாங்க. அந்த நேர்காணலுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், நான் மற்றும் என்னுடைய லௌகிக அக்கா, பெரிய அக்கா, வேதாந்தி சகோதரி பாபாவிடம் ஆலோசனை கேட்பதற்காக மதுபன் சென்றோம். அப்போ பாபா, நான் லௌகிக வேலை செய்யட்டுமா அப்படின்ட்டு கேட்டேன். அப்படி செய்வதனால் உடல், மனம், பொருளால் இந்த யக்ஞத்தின் சேவை செய்ய முடியும் அப்படி என்று சொன்னேன்.
அதற்கு பாபா, "மகளே, வேலை செய்வதனால் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள்? 500 சம்பாதிப்பியா? 1000, 1500, 2000 இருக்குமா? எவ்வளவு சம்பாதிப்பீர்கள்? இவை உங்கள் மதிப்புக்கு ஏற்றது அல்ல என பாபாவுக்கு தெரியும்" அப்படி என்று சொன்னார். அப்போ பாபா கூறுவதிலிருந்து பாபாவுக்கு நாங்கள் வேலைக்கு செல்வது பிடிக்கவில்லை, எனக்கு தெரிந்து கொண்டோம். அந்த நொடியே நானும் வேதாந்தி சகோதரியும் அந்த உலகில் வேலை பார்ப்பதில்லை என்று ஆன்மீக சேவை செய்வதிலே வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அப்படின்னு முடிவு செய்து கொண்டோம். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க தன்னுடைய அனுபவத்தினை. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒருமுறை பகல் சாப்பாட்டிற்கு பிறகு நான் என்னுடைய படுக்கையில் படுத்து விட்டேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒருவேளை உலகத்தின் எஜமானன் கடவுள் பிரம்மா பாபா உடலில் அமர்ந்திருக்கிறார் என்றால் 5 நிமிடத்தில் என்னை அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனதின் விஷயங்கள் சிவபாபாவிடம் சென்றடைகின்றன என நான் நம்புவேன் என்ற எண்ணங்களே எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தன. உண்மையில் 2 நிமிடங்களில் காவல் காக்கும் சகோதரர் என்னிடம் வந்து, "சந்திரிகா சகோதரி, பாபா உங்களை அழைக்கின்றார்" அப்படின்னு சொன்னார். பாபா என்னை சந்திரகலா என்று அழைப்பார். நான் மகிழ்ந்து பாபாவுடைய குடிசையில் பாபாவிடம் சென்றேன். அந்த நேரத்தில் பாபா சில குழந்தைகளோடு அமர்ந்திருந்தார். அதனால் தான் பாருங்கள், அந்த உள்ளத்தினுடைய ஒவ்வொரு துடிப்பையும் கேட்கக்கூடியவராக இருந்தார் பாபா, சிவபாபா. இவ்வளவு அழகா அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள். சந்திரகலா தீதி, சந்திரிகா தீதி சொல்வார்கள். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பாபாவுடைய சாதனா மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. பிரம்மா பாபா எப்பொழுது சிவபாபா நினைவு செய்வாரோ அப்பொழுது அந்த அளவு மூழ்கி விடுவார். கேட்கவே வேண்டாம். ஒரு முறை ஒரு அனுபவத்தை உங்களிடம் நான் சொல்லப் போகின்றேன். ஒரு முறை திராட்சை தோட்டத்தில் நாற்காலியில் பாபா அமர்ந்திருந்தார். பாபாவுடைய பார்வை வானத்தின் பக்கம் இருந்தது. நான் பாபாவிடம் வந்து அமர்ந்து கொண்டேன். பாபாவிற்கு நான் வந்தது தெரிந்துவிடும். பாபா என்னோடு பேசுவார் என நான் நினைத்தேன். நான் நீண்ட நேரம் வரை அமர்ந்திருந்தேன். ஆனால் பாபா தன்னுடைய பெருமிதத்தில் மூழ்கியிருந்தார். பிறகு நான் எழுந்து நின்று பாபாவின் பக்கம் பார்த்தேன். ஆனால் பாபா என்னை பார்க்கவில்லை. கடைசியில் எனக்கு பொறுமை இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் நான், "பாபா, நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன்" அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது பாபா சொன்னார், "நல்லது மகளே, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள்?" அப்படின்னு என்னிடம் கேட்டார். பாபா எப்பொழுதிலிருந்து இங்கு அமர்ந்துள்ளேன் தெரியுமா? அப்படின்று சொன்னேன். அதற்கு பாபா, "இந்த பாபாவோ சிவபாபா நினைவு செய்து கொண்டிருந்தார்" அப்படின்னு சொன்னார். "சரி சொல்லுங்கள் மகளே, என்ன சேவை செய்ய வேண்டும்?" அப்படின்னு என்னிடம் கேட்டார். பாபா என்னை கல்லூரிக்கு சென்று சேவை செய்ய சொல்லியிருந்தார். அதனால் நான் சொற்பொழிவினை, அதாவது அந்த ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க, தயார் செய்து வந்திருந்தேன். நான் பாபாவிடம், "பாபா, நான் யோகத்தின் விஷயத்தில் நான் சொற்பொழிவினை தயார் செய்திருக்கின்றேன்" அப்படின்று சொன்னேன் பாபாவிடம். இதை கேட்ட உடனே பாபா, "நல்லது மகளே, பாபாவிற்கு சொல்லிக் காட்டுங்கள்" அப்படின்னு சொன்னார். நான் ஏறக்குறைய 10 நிமிடங்கள் நான் தயார் செய்த அந்த சொற்பொழிவினை பாபாவிற்கு சொன்னேன். அதற்கு பாபா, "மிக நன்றாக சொற்பொழிவினை தயார் செய்திருக்கின்றீர். இப்படியே யுக்தி யுக்தியாக புரிய வைக்க வேண்டும்" அப்படின்று என்னிடம் சொன்னார். அந்த திராட்சை தோட்டத்தில். இதன் மூலம் பாபா தன்னுடைய சாதனாவில் மூழ்கியிருந்தாலும், நேரத்தில் குழந்தைகளை தகுதி வாய்ந்த சேவாதாரியாக ஆக்குவதற்காக வழிகாட்டுதலும் சரி கொடுத்துக் கொண்டே இருந்தார்.
அது மட்டுமின்றி குழந்தைகளுடைய சேவையிலும் சரி முன்னின்று கொண்டிருந்தார் பிரம்மா பாபா. அங்கே அந்த பிதா பிரம்மா பாபா யக்னத்தினுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை நான் சமையல் அறையில் அமர்ந்து நிலக்கடலை உறுத்திக் கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் சில பேர் இருந்தோம். நேரமாக அனைவரும் சென்று விட்டார்கள். நான் தனியாக சேவை செய்து கொண்டே இருந்தேன். இப்படியாக இருந்து கொண்டிருக்கையிலே என் அருகில் யாரோ அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அது மட்டுமின்றி, "மகளே, பாபா உங்களுக்கு உதவ வந்திருக்கின்றார்" என்ற ஒலியும் எனக்கு கேட்டது. மறுத்த பொழுதும் பாபா அமர்ந்து விட்டார். கடலை உரிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பார்த்தால் அனைவரும் மெதுமெதுவாக வந்து அமர ஆரம்பித்தார்கள். பாபாவை பார்த்து அனைவரும் சேவையில் தன் கையை ஈடுபடுத்தினார்கள். பாபா யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சுயம் தான் செய்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அனுபவத்தினை. இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். ஒரு முறை பாபா வாசலில் நின்று கொண்டிருந்தார். நான் பாபாவிடம் சென்று நின்று கொண்டேன். அப்போ பாபாவுடைய உயரம் மிக அதிகம். 6 அடி உயரம் அவருடைய உயரம். நான் மிக சிறியவளாக இருந்தேன். பாபாவிடம் நான் ஏதோ கேட்டபொழுது, பாபா ஒரே அடியாக குனிந்து, "மகளே சொல்லுங்கள், பாபாவுடைய என்ன வேலை உள்ளது?" அப்படின்று கேட்டார். அப்போ சிறியவர்களுக்கும் பாபா மிகுந்த மரியாதை கொடுத்தார் அப்படின்று இதன் மூலமாக நமக்கு ஒரு பிரேரணை கிடைத்தது. அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். பாபா அவ்யக்தமாவதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக நான் பார்ட்டியோடு மதுபன் சென்றிருந்தேன். பாபாவிடமிருந்து விடைபெறும் பொழுது, பாபா நீண்ட நேரம் வரை எனக்கு திருஷ்டி கொடுத்தார். அது மட்டுமா, "கோ சூன், கம் சூன்" என்னும் டோல் எனக்கு கொடுத்தார். அதாவது தமிழ் வந்து, "சீக்கிரம் செல்லுங்கள், கோ சூன், சீக்கிரமே திரும்பி வாருங்கள், கம் சூன்." பாபாவிடம் விடை பெற்று நான் புறப்பட்ட பொழுது, என் மனதில் ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் வர ஆரம்பித்தது. அதாவது, பாபா என்னிடம், "மகளே, இந்த பாபாவை இந்த ரூபத்தில் இனி எப்பொழுது சந்திக்க மாட்டீர்கள்" என சொல்லியவாறே அந்த எண்ணம் வந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தடுத்த பிறகும் அந்த எண்ணங்கள் அதிக வேகத்தோடு வர ஆரம்பித்தன. இந்த வீண் எண்ணங்கள் ஏன் என் மனதில் வருகின்றன எனக்கு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ எனக்கு மிகுந்த அழுகை வந்து விட்டது. நான் அகமதாபாத் வந்து சேர்ந்து விட்டேன் பிறகு. அங்கே சகோதர, சகோதரிகள் என்னிடம் அனுபவம் கேட்டபொழுது, என் வாயிலிருந்து இந்த விஷயம் அடிக்கடி வந்தது. அதைக் கேட்டு சகோதர, சகோதரிகள், "இது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?" என என்னிடம் அதிருப்தியாக ஆரம்பித்தார்கள். எனக்கோ பாபா நம்மை விட்டு போய்விடக் கூடாது என உள்ளுக்குள் வந்து கொண்டிருந்தது. சரியாக 1 மாதத்திற்கு பிறகு 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டு இரவு 9 மணிக்கு பிரம்மா பாபா சாகர சரீரத்தினை தியாகம் செய்து வதனத்திற்கு சென்று விட்டார் என எங்களுக்கு செய்தி கிடைத்தது. 1 மாதத்திற்கு முன்னமே பாபா தன் திருஷ்டினாலேயே பாபா இப்பொழுது சாகாரத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டார் என உணர்த்தி விட்டார். அப்படின்ற அனுபவத்தினை இன்றைய பாக்கிய விதாதாவிலிருந்து, அகமதாபாத்திலிருந்து, மகாதேவ் நகரிலிருந்து பிரம்மா குமாரி சந்திரிகா தீதி அவர்கள் அழகாக தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக சொல்லி புரிய வைத்தார். அனுபவம் செய்தோம். இப்பொழுது இவர் இந்தியாவில் உள்ள அனைத்து யூத் விங்கினுடைய டைரக்டராக இருக்கின்றார். இவருடைய சொந்த லவ்விய சகோதரி தான் வேதாந்தி சகோதரி. இப்பொழுது ஆப்பிரிக்காவில் சேவை செய்து கொண்டு வருகின்றார். 2021ஆம் ஆண்டு
இவருடைய அதாவது வேதாந்தி பெகனுடைய உடலில் பாப்தாதா அவர்கள் பிரேரணை கொடுத்தார்கள். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது போதும் என்ற அளவுக்கு நாம் கேட்டு பிரம்மா பாபாவை எப்படி அனுபவம் செய்தார், சிவபாபா எப்படி அவருடைய உடைமை பயன்படுத்தி எப்படி பிரேரணை கொடுத்தார் அப்படின்ட்டு அழகாக நமக்கு புரிய வைத்தார். பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு மகான் ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகிகள், மூத்த ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது சிவபாபா, பிரம்மா பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா அகமதாபாத், அதாவது மகாதேவ் நகரிலிருந்து பிரம்மா குமாரி சந்திரிகா சகோதரி அவர்கள் இன்றைக்கு பாக்ய விதாதாலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு சொல்ல போகின்றார். யாரு? பிரம்மா குமாரி சந்திரிகா சகோதரி. இவருடைய லௌகிக அக்கா தான் வேதாந்தி பெகன். சவுத் ஆப்பிரிக்காவில் டைரக்டராக இருக்கின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவரை பற்றி. 1965 ஆண்டினுடைய விஷயம் இது. அன்றைய நாளுடைய அனுபவத்தினை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்மா முகூர்த்தம் வேற, பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க, 4 மணிக்கு, அதாவது 3:30 மணிக்கு மேல. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏறக்குறைய 3:30 மணிக்கு நான் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். அப்போ ஈஸ்வரிய சிந்தனைகளில் மூழ்கியிருந்தேன். அப்பொழுது வெள்ளை ஒளி உடல் உடைய மனிதருக்குள், அதாவது சிகப்பு நிற ஒளி பிரவேசமாவதை கண்டேன். சிகப்பு நிற ஒளி என்பது என்ன? சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வருகிறார். சில நொடிகளுக்கு பிறகு அந்த கவர்ச்சிகரமான சொரூபம் என்னருகே வந்தது. அப்போ நான் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னுடைய தலை மீது கை வைத்து, மகளே, நான் பாரதத்திற்கு வந்துள்ளேன், நீங்கள் என்னை தேடிக்கொள்ளுங்கள், அதாவது மிகவும் தெளிவான தொனியில் 2 முறை இந்த வார்த்தையை நான் கேட்டேன். அப்பொழுதிலிருந்தே நான் தியான நிலையில் பார்த்தவரை கண்டிப்பாக, அதாவது சாகார ரூபத்திலும் பார்ப்பேன் என நான் பல சத் சங்கங்கள், தர்ம குருக்கள், தர்ம பிரச்சாரம் செய்பவர்களை தேடி செல்ல ஆரம்பித்தேன். நிறைய சத்சங்களுக்கு சென்று அலைந்த பின்பும் எனக்கு அந்த திவ்ய புருஷனுடைய தரிசனம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சில மாதங்களுக்கு பிறகு எங்களுக்கு அருகாமையில் பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய சார்பாக 7 நாள் கோர்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எனக்கும் அதில் கலந்து கொள்ள அழைப்பிதழ் கிடைத்தது. அந்த அழைப்பினை கொடுக்க வந்தவர்கள் இங்கு உங்களை போன்ற சின்னஞ்சிறிய சகோதரிகள் சுயம், அதாவது கடவுளுடன் சந்திக்க வைப்போம் என உறுதி செய்கிறார்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள் அப்படின்றோ என்னிடம் சொன்னார்கள். எங்களை சுற்றி இருந்தவர்களுக்கு நாங்கள் அதிக பக்தி செய்கின்றோம் என தெரிந்தே இருந்தது. அவர்களுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா சகிதமாக, அதாவது முழு குடும்பமே 7 நாள் கோர்ஸ் எடுத்துக் கொள்ளலாம் என தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆனால் நானோ இன்றைய காலத்தில் இப்படி பகவானுடைய பெயரால் அதிகமானோர் புறப்பட்டு விட்டார்கள் என கூறி மறுத்துவிட்டேன்.
எனக்கு யார் மீதும் நம்பிக்கையும் இல்லை. கடவுளை அடைவதற்கான வேறு எந்த முயற்சியும் செய்யப் போவதில்லை என அப்படி இருந்து கொண்டே இருந்தேன். அப்போ எங்களுடைய குடும்பத்திலிருந்து தினமும் சென்று வர ஆரம்பித்தார்கள். ஆனால் வந்து எனக்கு எதுவும் சொல்லவில்லை. கடைசியில் ஒரு நாள் அப்பா வந்து, "மகளே, நீ வா, உனக்கு மிகவும் பிடிக்கும்" அப்படின்னு எனக்கு சொன்னார். அன்று நான் அப்பாவுடன் சென்றேன். அப்போ அந்த கல்ப விருட்சத்தினுடைய பாடம் நடந்து கொண்டிருந்தது. அந்த படத்தில் பிரம்மா பாபாவுடைய உருவத்தை பார்த்தேன். இவர் உடலில் பரம்பிதா பரமாத்மா வந்து கீதா ஞானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என சொல்வதை கேட்டேன். இந்த விஷயத்தை கேட்டவுடன் எனக்கு சில மாதங்களுக்கு முன் அதாவது இந்த நாற்காலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது வெள்ளை ஒளி உடைய மனிதருக்குள் சிகப்பு நிற ஒளி பிரவேசமாவதை அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து விட்டேன். அந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. என்னுடைய மனதோ இவரே 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 தான். எந்த உருவத்தை நான் இவ்வளவு நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேனோ அது இவரே தான் என என்னுடைய மனதிற்குள் அந்த சப்தம் வந்தது. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில